சினிமாவுக்கெல்லாம் பழைய மவுஸ் இல்ல. சினிமாக்காரங்களுக்கெல்லாம் பழைய மரியாதை இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேரு. அதெல்லாம் அந்த காலம்னுவாங்க. அப்படியெல்லாம் தோணலைங்க. இப்ப நடக்கிறத பார்த்தா, அத விட அதிக மவுசு கூடிருச்சுன்னு தான் சொல்லணும். எத வச்சு சொல்றேன்னா, 1977ல எம்ஜிஆர் தேர்தல் நின்னப்ப 30% ஓட்டு தான் வாங்குனாரு. இப்ப விஜய் வந்து 35% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. எந்த கூட்டணி கட்சி பலமும் கிடையாது, சாதி பின்புலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் இது எப்படி சாதனை நிகழ்ந்ததுன்னே தெரியல. சினிமா கவர்ச்சி கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர் இல்ல. அவரு வந்து எம்ஜிஆரே மிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க சில பேரு. அது உங்க கருத்துக்கு அனுப்பிக்க விட்டுர்றேன். இன்னொரு விஷயம் ஆச்சரியப்பட வைக்குது. என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் சென்னையில ஜெயிக்க முடியல. இந்த ஆர்கே நகர் தவிர வேற எங்கேயுமே அவரால ஜெயிக்க முடியல. விஜய் வந்து சென்னையில தான் பலமா ஜெயிச்சுக்கிறார். சென்னை மட்டும் இல்லைங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் வெற்றி கொடி பறக்க விட்டுக்கிறாங்க. பல பேர் ஆச்சரியத்துல மூழ்கி போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தியேட்டர்ல தான் ஜனங்க கூடுறதில்ல ஒழிய, சினிமாவுக்கு பழைய வரவேற்பு அப்படியே தான் இருக்குது.